இன்னைக்கு இந்த கருவோடு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு சூப்பராக ஒரு தொக்கு தான் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு நல்லா பார்த்து பார்த்து வதக்கி விடணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கணும். ஆல்ரெடி கருவோடில் வந்து உப்பு இருக்கும். ஸோ அதனால் முருங்கைக்காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் வெளியில் வந்த பின்னாடி முருங்கைக்காவும் போட்டு நல்லா கலரி விடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இருக்குது பாருங்கள், அந்த மிளகாத்தூளை தான் போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. ஆயில் ஃபுல்லாக வெளியில் வரணும். அப்போ தான் இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கருவாடு வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருந்தேன். அந்த கருவோடு இதில் போட்டு நல்லா கலரி விட்டுறணும். மீடியமாக தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாகிட்ட குழம்பு மாதிரி ஆகிடும். கம்மியாக தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் அது ஆஃப் பாயிலில் வெந்திருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், புளி தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த புளி தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டா செம்மையாக இருக்கும். எண்ணெய்லாம் வெளியில் வந்திருக்கும். அந்த மாதிரி எண்ணெய்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா கருவாடு தொக்கு ரெடின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டா சூப்பரான கருவாடு தொக்கு. இதுக்கு வந்து நான் சாம்பார் வச்சுருந்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.